மணிப்பூர் மாநிலம் சிரச்சங்பூரில் வன்முறையால் கொல்லப்பட்ட 1 வயது குழந்தை உட்பட 87 பேரின் உடல்கள் ஒரே நாளில் நல்லடக்கம் செய்யப்பட்டன. மணிப்பூரில் குக்கி மற்றும் மெய்த்தி இன மக்களுக்கிடையே நடந்து வரும் வன்முறை போராட்டம் சற்று தணிந்துள்ளது. குறிப்பாக மெய்த்தி இன போராளி குழுக்கள் தடை செய்யப்பட்டது மற்றும் குக்கி இன போராளிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சகம் பேச்சுவார்த்தை நடத்தியது போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்பட்ட நிலையில் மலைப்பகுதிகள் மற்றும் இம்பால் பள்ளத்தாக்குகளில் இயல்பு நிலை திரும்பி வருகிறது. மே மற்றும் ஜூன் மாதங்களில் ஏற்பட்ட வன்முறையின் போது இம்பாலில் கொல்லப்பட்ட குக்கி இன மக்கள் 19 பேரின் உடல்கள் இம்பால் மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த சவப்பெட்டிகள் காங்போபி, சுரச்சன்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. 64 சவப்பெட்டிகள் ஒரு வாரத்திற்கு முன்பு சுரச்சன்பூருக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மெய்த்தி இன குழுவினரின் 4 உடல்கள் இம்பால் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டன. இறந்த குக்கி இன மக்களின் உடல்கள் சுரச்சன்பூரில் உள்ள கல்லறை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஒரே நேரத்தில் குக்கி இன மக்கள் ஒன்று கூடி உயிரிழந்தவர்களுக்காக பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு மணிப்பூரில் ஒரு சில பகுதிகளில் அமைதி தெரிந்து வருகிறது. இருந்தாலும் தற்போது வரை 2 இன மக்களுக்கும் இடையே மனரீதியான வேறுபாடு நிலவுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல்.